வணக்கம். ட்யூடெக் தமிழா. நம்ம இன்னைக்கு என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசர் பிராண்ட்ல வந்திருக்கக்கூடிய கூகுள் டிவி V4 சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அன்பாக்சிங் இருக்கக்கூடிய டிவி பார்த்தீங்கன்னா 32 இன்ச் டிவி. பேக்கிங் பாருங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டேப்லர் பின் கொடுத்து மேலே டேப் போட்டு நீட்டாக கவர் ஆகியிருந்திருக்கு. டிவிக்கு எந்த வகையான டேமேஜஸ் வராத அளவுக்கு பேக்கிங் நீட்டாக சூப்பரா பண்ணியிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா டால்பி ஆடியோஸோட கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸுக்கு உண்டான டால்பி ஆடியோஸ் வருது. மற்ற டிவி நீங்க இதுல பாத்தீங்கன்னா டால்பி ஆடியோஸ் உங்களுக்கு வந்து வராது. இந்த ரேட்டுக்கு டால்பி ஆடியோஸோட கொடுக்கறதுங்கிறது இந்த பிராண்ட்லயே உங்களுக்கு கிடைக்காதுங்க. டால்பி ஆடியோஸோட 30 வாட்ஸுக்கு உண்டான வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு சின்ன ரூமுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். டால்பி ஆடியோஸ் மட்டும் இல்லைங்க, நீங்க ரிமோட் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீட்டா ஓபன் பண்ணி முடிச்சதுமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு டிவி டேபிள் மேல வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் ரெண்டு சைடுக்கும் 2 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா தர்மோகோல் டிவி எந்த வகையிலேயே டேமேஜ் ஆகிற மாதிரி தர்மோகோல் வச்சு பினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. கவருக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம டிவி வெளியே எடுக்க போறோம். லோ காஸ்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட்ஸுக்கு உண்டான டால்பி ஆடியோ சிஸ்டத்தோடையும் உங்களுக்கு QLED அடுத்தது பாத்தீங்கன்னா போன்லெஸ் மாடல்ல நீட்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 16 ஜிபிக்கு உண்டான இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. உங்களுக்கு லோ காஸ்ட்ல QLED 30 வாட்ஸ்க்கு உண்டான டால்பி ஆடியோவோட வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். கவருக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ கவரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். கவரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். கவரை ஓப்பன் பண்ணி முடிச்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேனுவல் புக் இருக்கு. ஏசரோட மேனுவல் புக் அப்புறம் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு உண்டான வாரண்டி கார்டுங்க. வாரண்டி கார்டு உங்களுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு உண்டான ரிமோட் வாய்ஸ் அசிஸ்டன்டோட வருது. வாய்ஸ் அசிஸ்டன்டோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ரிமோட் வரக்கூடியது நல்ல விஷயமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவி கேபிள் ஒன்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மவுண்டிங் உண்டான ஸ்க்ரூஸ். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேபிளுக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு 4 ஸ்க்ரூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்க்ரூ டைட் பண்ணா போதுங்க. ஈஸியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிவியோட ஸ்டாண்டும் வந்து உங்களுக்கு செட் ஆயிக்கும். டிவி ஸ்டாண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிவி உங்களுக்கு பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பின்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நெட் கனெக்ஷன் போர்ட், அடுத்தது ஒரு கேபிள் கனெக்ஷன், அடுத்தது பாத்தீங்கன்னா 2 HDMI கொடுத்துருக்காங்க. ஒரு ஏவிக்கு உண்டான பின்னும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கவர் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவி எப்படி இன்ஸ்டாலேஷன் அப்டேட் என்னென்ன பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.